எப்பா பார்த்தாலும் சோறு கிடைக்கல கண்டென்ட்டை மாத்தியாச்சு நினைச்சா டேய் இப்ப மனசாச்சு மண்ணாங்கட்டில இப்ப மண்ணுக்குள்ள 15 பேருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்லணும் ப்ரோ, வீட்டுக்குள்ள ராணியா இருக்க தகுதியா இருக்க ஆட்கள் எல்லாம் காமனர்ஸாவும் ஒர்க்கர்ஸாவும் இருக்காங்க. ஒர்க்கர்ஸா இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் போய் ராணியா உட்கார்ந்துருக்காங்க. ஒண்ணு சொல்றதுக்குல அந்த டம்மி ராணிக்கு பேச கூட தெரியல. அது ஒரு ஐயோ எனக்கு ஒண்ணு சொல்றதுக்குல அப்புறம் என் வாயா புடுங்காங்க டேய். சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா நம்ம சோத்து முட்டை ராணி இருக்காங்கல்ல, சோத்து முட்டை ராணி என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஆண்களில இருந்து வந்து சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க நினைச்சு சமைக்க வல்லுனராகும். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நமக்கு ரொம்ப பஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க நம்ம ஊர் கிளவி இருக்கல்ல பாட்டி, நம்ம பாட்டி பவித்ரா என்ன பண்றாங்கன்னா, அம்மா எப்பப்பா சமைக்க வருவியா வரல இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அங்க இருந்து இருக்க நாங்க முடிவு பண்ணிட்டு இருக்கோம், எங்க கேசரி ராஜாவுக்கு கேசரி போடலாமா இல்ல கறிக்குளம் ஊத்தாமான்னு பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முன்னாடி இங்க டக்குன்னு சோத்து முட்டை ராணிக்கு டென்ஷன் ஆயிட்டு, நமக்கு பசிச்சுட்டு இருக்கு, இன்னும் வேலையாளிகள் காணுமே, வேலையாளிகள் வராங்களா இல்லையான்னு கேளு, இல்லாட்டா உள்ள விட வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு எப்படி மனசாட்சியெல்லாம் இப்போ கலத்தி வீட்டுக்குள்ள வச்சாச்சு நண்பர்களே. இப்போ ராணி, நான் சோத்து முட்டை ராணி அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றுட்டாங்க. திருப்பி நம்ம கிளவி பவித்ரா இருக்காங்கல்ல, இப்போ பாட்டி பவித்ரா அங்கிட்டு போய் அப்பா வரலா இல்லையாப்பா, ராணி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, சோத்து பசியில் ரொம்ப துடிக்குதுப்பா வரலா இல்லையான்னு கேட்கும்போது, இருங்க ஒன்றும் உங்களுக்காண்டி சமைக்க வரல, நாங்கள் எங்கள் ராஜா காண்டிலாம் சமைக்க வரோம், நீங்கள் ஏன் துடிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ராணிக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஆஹா அப்போ நமக்கு சோறு இல்லையா, நமக்கு பயம் இல்லை, நமக்கு சோறு போடணும்னு நினச்சல சரின்னு பார்த்தேன், அப்போ நமக்கு சோறு இல்லைன்னா அவனை பட்னியா கிடக்கட்டான், சோத்து முட்டை ராணி ஆகிய நான் ஒரு ரூல் போடுறேன், யாரும் கோட்டை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டாச்சு. எப்படி நண்பர்களே, ஆனா அந்த ரூலை டக்குன்னு உடைக்கிற ரொம்ப ஈஸியான வழி இருக்கு. டக்குன்னு ஒரு டேரி மில்க் எடுத்து டேரி மில்க் பத்திங்களா ராணி இந்தாங்க ஆட்டினா நம்ம ராணி உடனே வழிவிடுங்க வாங்க பாய்ஸ் சமைக்க வாங்கன்னு சொல்லி வழி விட்டுருவாங்க. இது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, ஒரு 5 ஸ்டாரை காட்டினாலே போதும், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சோத்து முட்டை ராணி வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, டாஸ்க்ல தயவுசெய்து சோத்துல விளையாடாதீங்க, சோத்துல விளையாடுங்க, சாப்பாடு எல்லாருக்கும் முக்கியங்க, என்னதான் டாஸ்கா இருந்தாலும் என்னதான் கேமா இருந்தாலும் சாப்பாடுல ஏன் விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. அதே சோத்து முட்டை ராணி தான் இன்னைக்கு ஆண்களை சாப்பிட விடாம பயங்கரமா ஒரு சம்பவத்தை பண்றாங்க. இல்ல எனக்கு பெரிய சிரிப்பு என்னன்னா, வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் நிறைய கேரக்டர் எடுத்திருக்காங்க, அந்த கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு, ஓரளவு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ற அளவுக்கு கண்டென்ட் இருக்குமானா இல்ல, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு நம்ம லைவ் சும்மா ஜாலியா உட்காந்து ஃபன்னா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சின்னதா ஒரு கண்டென்ட் பண்றாங்க. பட் ராணி கிட்ட இருந்து கண்டென்ட் வரல, ராஜா கிட்ட இருந்து வரல, அந்த ரெண்டும் டம்மி தான், மத்த ஆட்கள் மட்டும் சுத்தி கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் இப்போ நான் லைவ்ல கவனிச்ச வரதுக்கு தீபக் வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்றாருன்னா, தீபக் எல்லா கேரக்டர் எடுத்து பண்றாரு, யார் குறுக்க வந்து பேச வந்தாலும் நீ யார் அதுவா நீ போ, நீ யார் நீ அதுவா நீ எங்க போ, நான் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேரக்டருக்கு மேலே உட்காந்து இவரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட அவர் முடிச்சு விட்டுருவான்னு எனக்கு தோணுது. நான் கவனிச்ச வரதுக்கு இவ்வளவு லைவ்ல நான் இப்போ நோட் பண்ண வரதுக்கு அது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் வந்து அவனுக்கு என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மஞ்சரி மேல 2 நாளா பொறாமையில இருந்தான், ஏன்னா கேப்டன் பதவி கிடைக்கல. இன்னைக்கு ராணுவ மேல கொஞ்சம் வன்மத்தை கேட்கற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா அவனுக்கு ராஜா பதவி கிடைக்கல. என்ன கிடைச்சிருக்குன்னா அவர் ஒரு குக்கரை மாறிட்டாரு. ஏன்னா குக்கு என்ன உங்க பொண்டாட்டி அங்கே தானே இருக்கு, அதாவது டாஸ்க்ல பேசுறேன், டாஸ்க்ல ஒரு கண்டென்ட்டா சொல்றேன். அவங்க நேற்று நைட்டு அவங்க அப்படி ஒரு கண்டென்ட் பேசினாங்க, அதுக்காண்டி சொல்றேன். பொண்டாட்டி என்கிட்ட சமையல் அறையில தானே இருக்கு, பேசாம அங்கிட்ட போய் ஒரு கண்டென்ட் பண்ண வேண்டியதானேங்கிறேன். ராஜாவை போட்டு நோண்டிட்டே இருக்கிறீங்க, ராஜாவையும் தீபக்கையும் போட்டு நம்ம விஷால் நோண்டிக்கிட்டே இருக்காரு. இல்ல முத்து தரமா பண்றான் ப்ரோ, ஐயோ முத்து செமையா பண்றான் ப்ரோ. அவன் ஏன்னா முத்து வந்து ஆக்சுவலா ஒரு பைத்தியக்கார கேரக்டர் எடுத்திருக்கான், அவன் வந்து பைத்தியம் இந்த வீட்டுக்குள்ள. அவன் என்ன பண்றான், இது ராஜாவே இல்ல இவர் ராஜாவா மந்திரி மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியல, எனக்கு நான் பெருசா இல்ல, நான் சும்மா அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால ஃபன்னா பார்க்கலாம்னு உட்காந்துருக்கேன், லைவை பார்க்கலாம், ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்லோட் பண்றேன், கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஒரு சில பேர் நல்லா பண்றாங்க, ஒரு சில பேர் ஓவர் டூ பண்றாங்க. எனக்கு சுத்தமா இந்த ராணி மேல நம்பிக்கை இல்லை. அது சோத்து முட்டை ராணி பாருங்க, ஒரு நாடகத்தை போடும், நேத்துல இருந்து ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சாங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும், கத்தரிக்காய் பிடிக்காது முட்டை பிடிக்காது, ஆனா ஏதாவது மட்டன் கிட்டன் அனுப்பி விட்டீங்கன்னா அதை போட்டு வெட்டுவாங்க, நான் கத்தரிக்காய் பிடிக்காது, அலர்ஜி ஆயிருமா. பட் ஓகே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது ஆனா அன்னைக்கு மட்டன் சிக்கன் வச்சு சாப்பிடும்போது பக்கத்துல கத்திரிக்காய் தொக்கும் இருந்துச்சு, அதையும் போட்டு ஒரு நக்கியாச்சு. ஆனா இன்னைக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. அது பாருங்களேன், இன்னைக்கு வச்சிருக்க மொத்த கிராசரிஸையும் வச்சு இந்த சோத்து முட்டை ராணி எனக்கு அதை சமைங்க, எனக்கு அதை சமைச்சாதான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு ராணியாகிய நான் இதை சமைச்சாதான் சாப்பிடுவேன், இது இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண போறாங்க. மொத்தத்துல ஒரு மாதிரி கொண்டு போறான்னு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க, கருத்துல பார்க்க.